ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒவ்வொரு யூத சகோதரனும் ஒரு மேலாடை உடுத்தியிருப்பார் அல்லது மேல் போர்வை போர்த்தியிருப்பார். அந்த போர்த்தினுடைய விளிம்புகளிலே குஞ்சங்கள் இருக்கும், டசல்ஸ் என்று சொல்வார்கள். அவைகள் எதை குறித்து காட்டுகிறது என்றால் ஆண்டவரின் நுண்ணிய சட்டங்களை குறித்து காட்டுவதாக அந்த டசல்ஸ் இருக்கும். நீங்கள் தொங்கு சீலைகளிலும் சரி, அல்லது ஜெப போர்வைகளிலும் சரி, அல்லது மேலாடையினுடைய நுனிகளிலும் சரி, அந்த டசல்ஸ் இருக்கும். அந்த ஃபிலாக்ட்ரிஸ் அண்ட் டசல்ஸ் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் அந்த இறை சட்டத்தை, நுண்மையான சட்டத்தை விளக்கி சொல்கிற அடையாள பொருட்களாக இருக்கிறது. இப்போ அப்படி இழுக்கும்போது இந்த டாசல்ஸ் அப்படி கிழிஞ்சிட்டு வருது. அந்த எபிரேய வார்த்தை அங்கே பயன்படுத்த வருவது கினாப் என்று சொல்வார்கள். டக்குன்னு கிழியுது, அப்படி பிச்சுட்டு போயிடுது. அப்போ தான் அதை பார்க்கிற சாமுவேல் துணுக்குறுகிறார். ஐயோ, என் நாடை கிழிந்து விட்டதே என அவர் பார்க்கவில்லை. இதில் ஒரு அடையாள செயலும் ஆண்டவரின் செயல்பாடும் இருக்கிறதை கண்டு அதை ஒரு இறை வாக்காக மாற்றுகிறார். அதை பாருங்களேன். அப்பொழுது சாமுவேல், ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார். ரொம்ப அழகான வார்த்தை. உன் அரசை கிழித்து, இவர் இழுக்கிறாரு, அது கிழிஞ்சு போச்சு. அந்த கிழிஞ்சு போனது நூல் இல்லடா, உடைய அரச பதவி. எவ்வளோ அழகான ஒரு கேமரா காட்சி, எவ்வளோ அழகான ஒரு வசனங்கள். இங்கே ஒரு அற்புதமான திரைக்காவியம் இங்கே அரங்கேறுகிறது. ரொம்ப அழகான ஒரு டைரக்டோரியல் டச்சு. அந்த டச்சு இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய நுண்மதியிலிருந்து வருகிறது. பிடித்து இழித்தது, கிழிந்து போனது என் அங்கி அல்ல, உன் அரசாட்சி. அந்த கிழித்து இழுக்கப்பட்ட பகுதியை உன்னை விட சிறந்த, உனக்கு நெருங்கியவனாக இருக்கிற வேறொருவனுக்கு அது கொடுக்கப்படும். அழகாக 13:14 ஆண்டவர் தன் மனதிற்கு உகந்த ஒருவனை அவர் தேர்ந்தெடுக்கும்பார் என்று சொல்லப்பட்ட அந்த கேள்விக்கு ஆசிரியர் கொஞ்சம் கொஞ்சமாக விடை கொடுத்துட்டு வர்றார். ஆண்டவருக்கு நெருங்கிய, அவனுடைய மனதுக்கு பிடித்தமான ஒருவன் அது யார்? இன்னொரு கேள்வி வந்துச்சு. இங்கே உன்னை விட சிறந்த, உனக்கு நெருங்கிய, அந்த விடுகதையின் 2ஆம் பகுதி. அப்படியே அது யாருங்க? இவருக்கு நெருங்கினவங்க யாருங்க? ஒரு கேள்வி நமக்குள்ளாக வைக்கிறார். ஒரு ஆதங்கம், ஒரு பரிதவிப்பு, அந்த புதிருக்கு விடை காண மாட்டோமோ என்கிற ஒரு தவிப்பு முறையாக ஏற்படுத்துகிறார். அந்த அழகான முறையில் அந்த ஹீரோ என்ட்ரி பண்ணுவார். அந்த திரைப்படங்களில், தமிழ் திரைப்படங்களும், தென்னிந்திய திரைப்படங்களும், இந்திய திரைப்படங்களிலும், ஏன் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் கூட இந்த ஹீரோ என்ட்ரி ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த ஹீரோ அவ்வளோ கேஷுவலாக வந்துட மாட்டார், அப்படியே மாஸ் என்ட்ரியாக கொடுப்பார். அந்த மாதிரி தாவீதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெப்பிக்கில், ஒரு வரலாற்று புதினத்தில் ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துவார். அவனை அறிமுகப்படுத்த எப்படியெல்லாம் டீசரு, எப்படியெல்லாம் ப்ரோமோ கொடுத்து, எப்படியெல்லாம் ஒரு ட்ரெய்லர் கொடுத்து ஹீரோ என்டர் பண்ண வைப்பார். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அழகான ஒரு வர்ணனை, அழகான ஒரு கவித்துவம், அழகான ஒரு அமைப்பு முறை, காட்சி அமைப்பது, அந்த அமைத்த காட்சி நிறைவு நோக்கி நடத்துவது, அதில் நறுக்குத்தேற்றாற் போல வசனங்களை வைப்பது, இதெல்லாம் இன்றைய நவீன உலகத்தினுடைய ஊடகத்தை தாண்டி போகிற ஒரு அழகான ஒரு விவரிப்பு நேர்த்தி சொல்லுகின்ற தன்மை அவ்வளோ அழகாக எபிரேயர்கள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதாவது இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய வரிகளுக்கு இடையே மறைந்திருக்கிற அவருடைய நுண்மதியையும், அந்த வரிகளுக்கிடையே இருக்கிற அவருடைய இறையியலையும், அந்த வரிகளுக்கிடையே இருக்கிற அவருடைய கவித்துவத்தையும், அந்த வரிகளுக்கிடையே இருக்கிற அவருடைய ரம்யமான இறை காதலையும் நம்ம கண்டுக்கிட்டோம்னாக்க இந்த புத்தகத்தை விட்டு விலகவே மாட்டோம். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும், ஒவ்வொரு இறை மாந்தரையும் அப்படியே செப்பு சிலைப்பட செதுக்கி வச்சு அதை மெழுகினால் பார்த்து நம்மிடம் கொடுப்பார். அதை பார்த்து அப்படி பிரமிச்சு நிற்கணும். அது ஜோவாபாக இருக்கட்டும், அல்லது தாவீதாக இருக்கட்டும், அல்லது ஜோனத்தானாக இருக்கட்டும், மிகாயலாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், ஏலியாக இருக்கட்டும், அது எதிர்மறை கதாபாத்திரமாகவோ அல்லது நேர்மறை இறைமறையாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் செதுக்குகின்ற விதம் அவ்வளோ அழகான ஒரு நேர்த்தி. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க ஒவ்வொரு மனிதனும் நமக்குள்ளாக ஒரு வாழ்க்கை சொல்லும் பாடத்தை தெளிவாக புரிஞ்சுக்குவோம். அதான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல சவுலுடைய அழகான உடைந்த உள்ளத்தை பிரித்து போட்டு நீதியின் கடவுள் நிற்க வைக்கிறார்.
சவுலுடைய உடைந்த உள்ளம், நொறுங்கி போன உள்ளம், தாழ்வுற்ற உள்ளம் ஆண்டவர் புறக்கணிப்பாரா அப்படிங்கும்போது சாமுவேல் ஆண்டவர் ஏற்கனவே தீர்ப்பு எழுதி விட்டார் என்று சொல்லிவிட்டு அவர் மனம் மாறுவாரா தெரியவில்லை என்று ஒரு கேள்வி வைப்பார். அது அடையாள காட்சியாக என்ன செய்கிறார்? அந்த ஆடையை பிடித்து இழுக்க அது கிழிந்து போனது. உன் அரசாட்சியை கிழித்து, அந்த கிழிந்து போனது அதே வெர்பு இங்கேயும் வைக்கிறார். இந்த இடத்துல அதே வினைச்சொல்லை வச்சு உன்னை கிழித்து உன்னை விட சிறந்த உனக்கு நெருங்கிய ஒருவனுக்கு அதை கொடுப்பார். அந்த அழகான வார்த்தை விளையாட்ட சொற்சித்திரத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அது தொடர்ந்து வசனம் இன்னும் அழகானதை வாசிப்போமே. 29. மேலும் இஸ்ரேலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார், மனம் மாறவும் மாட்டார், மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். இதில் ரொம்ப அழகான ஒரு காட்சி. கொஞ்சம் தப்பாக இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த வசனம் கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுட்டாலும் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தை எப்படி விளக்குறது என்பதை நம்ம பார்த்துக்குவோம். யாவே இறைவனுக்கு பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான பேர்கள் இருக்கிறது. எல் ஷடாய், எல் ரோயி, எபினேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிஸ்ஸி என்றெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்கிறது. இந்த இடத்திலே முதன்முறையாக இணையற்ற வரலாற்று நூலாசிரியருடைய எழுச்சியில் சாமுவேல் இறைவனுக்கு ஒரு பெயரை தருகிறார். இஸ்ராயலின் மாட்சி என்ற பெயருக்கு. அது அதோனாய் நதாத் என்று அந்த எபிரேய சொல் சொல்கிறது. அதுக்கு இணையான ஒரு சொல்லை பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு இணையான ஒரு எபிரேய சொல் கவோத் என்பதாகும். கவோத் என்றால் க்ளோரி, மாட்சிமை. சக்கரியா 2:8 வாசிங்களேன். சக்கரியா 2:8. என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர், என்னை தமது மாட்சிமைக்கென்று அனுப்பிய. இப்போ நம்ம யாரு? கடவுளுடைய மாட்சிமையின் பிரதிநிதிகள். நான் பேசினா, நான் சொன்னா, நான் சண்டை போட்டா, நான் சாதிச்சா, நான் ஆதிக்கம் செலுத்தினா, நான் வெற்றி பெற்றா யாருக்கு பெருமை? அவருக்கு பெருமை. அவருடைய மாட்சிமைக்கென்று என்னை அனுப்பினார். இந்த கவோத் அதனாய், அது நசாத் அதனாய் என்று அந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவரின் மாட்சி ஏமாற்ற மாட்டார். இந்த மகிமையான ஆண்டவர், மாட்சிமையின் ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ரொம்ப அழகான வார்த்தை. எங்களுக்கு ஜோசப் பிரான்சிஸ் என்கின்ற ஒரு அற்புதமான இறை மனிதர் இறையியல் பேராசிரியராக பணியாற்றினார். பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அருளியல் பற்றி அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இந்தியாவின் பல கிறிஸ்துவ கல்லூரிகளிலே பாடமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. அவர் ஒரு முறை அந்த கிரேஸ் என்கின்ற அந்த வகுப்பறையிலே ஒரு சொன்ன வாக்கியம் என் மனதிற்குள்ளாக இருக்கிறது. He is God, after all you are a man. He is God, always he is God. நாம் மனிதர்கள் மாறுவோம். நிறத்துக்கு தந்தாப்புல, ஆளுக்கு தந்தாப்புல, சூழலுக்கு தந்தாப்புல, காசுக்கு தந்தாப்புல, புகழுக்கு தந்தாப்புல, ஆஸ்திக்கு தந்தாப்புல, அந்தஸ்துக்கு தந்தாப்புல, பதவிக்கு தந்தாப்புல, அதிகாரத்துக்கு தந்தாப்புல நம்ம மாறலாம். ஆனால் அவர் மாறமாட்டார். அவர் மாறாத அவர் நம்ம ஏமாற்ற மாட்டார். அதான் ரொம்ப அழகான அந்த வருத்தம். நான் யாரோ எப்படி இருந்தப்பெல்லாம் அவராக இருந்தாருங்க என்று சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் அந்த வார்த்தையினுடைய விளக்கம். அந்த அருளின் உச்சக்கட்ட உறுதிப்பாடு. அவர் மாறமாட்டார். யார் மாறினாலும், எது மாறினாலும் அவர் மாறமாட்டார். காட்சி மாறும், கோலங்கள் மாறும், ஆனால் அவர் மாறமாட்டார். அதான் அந்த வார்த்தையுடைய விளக்கம். இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார். அது இன்னொரு அழகான மாறாத ஒன்று. ஏமாற்ற மாட்டார் என்பது இன்னொரு அழகான வார்த்தை. யாக்கோபு என்றால் அண்ணனை ஏமாற்றுகிறோன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம். இங்கே அண்ணனை ஏமாத்தினா பிறக்கும்போது மாவன் வீட்டில் ஆட்டை ஏமாத்தினா பிள்ளைங்களை கட்டிக்கல அவனை ஏமாந்து போனான். ஏமாற்றுக்காரன் ஏமாந்து போவான். இந்த ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த 1 சாமுவேல் 15 அதிகாரம் 29 வசனத்தில் 2 அழகான வினைச்சொற்களை ஆசை பயன்படுத்துகிறார். ஒன்று, இஸ்ராயலின் மாட்சி என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இறைவனுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். அந்த புதிய பெயர் இறைவனின் மாட்சி, வல்லமை. அதற்கு இணையான சொல் நதாத் என்று சொல்கிற எபிரேய சொல்லுக்கு இணையான ஒரு சொல், எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சொல் என்பது கவோத் என்பதாகும். கவோத் என்றால் ஹானர் ஆர் க்ளோரி. ஒருத்தர் பணக்காரன் இருந்தாக்க கவோத் என்று சொல்வார்கள். பணக்காரன், பெரிய ஆள், ஹானர், மதிப்பு மிகுந்தவன் என்று சொல்கிறார். அதே க்ளோரி, கடவுளுடைய மாட்சி மிகுந்தவர் என்றும் சொல்லலாம். கவோது அதுக்கு இணையான சொல் தான் நத்தா. அதான் கடவுளின் மாட்சி என்று இறைவனை சொல்லுகிறார். அதே போல சாமுவேல் இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார் என்று சொல்கிறார். இஸ்ராயலின் மாட்சியாக, இஸ்ராயலுடைய மகிமையாக, இஸ்ராயலின் மணிமகுடமாக இறைவனை குறிப்பிட்டு சொல்கிற அந்த அடைமொழி மிக பொருத்தமானது. பல இடங்களில் காண கிடைக்காத ஒரு அற்புதமான வார்த்தை. அப்படி இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார். லோ ஜகார் என்று சொன்னால் அந்த வினைச்சொல் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஏமாத்துறது, போலியாக இருக்கிறது, அல்லது ஃபேக்காக இருக்கிறது. அதான் ஜகார். எரேமியா 7 அதிகாரத்தில் அழகாக சொல்வார், போலிகளை கண்டு நீங்களே போலிகளாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி சாடுவார்.
போலிகளை கண்டு போலித்தனமான கடவுள்கள், போலித்தனமான வழிபாடு, போலித்தனமான விளிம்பியங்கள், நீங்களே போலியாக போயிட்டீங்க அப்படிம்பார். ஜக்கார்ன்ற வார்த்தையை வைத்து அவர் விளையாடுவார். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் டெம்பிள் சர்வன், ஆலய மறையுறை என்று ஒரு அற்புதமான பகுதி இருக்கிறது. அந்த இடத்திலே ஆலய இறைவாக்கிலே ஆயர் வாசற்படி நின்று அந்த வார்த்தை பயன்படுத்தி மக்களை சாடுவார். அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஃபேக்கு கிடையாது, போலி கிடையாது, அவர் ஃபால்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு நீர்வீழ்ச்சி குளிக்க போனாங்க. எங்கடா போகிறீங்க அப்படின்னா, ஃபால்ஸுக்கு போகிறேன், குளிச்சு வரோம் அப்படின்னாங்க. திரும்பி சோகமாக வந்தானுங்க. என்னடாச்சு அப்படின்னா, FALS ஆயிடுச்சு அப்படின்னானுங்க. ஃபால்ஸாக ஆயிடுச்சு என்றார்கள். அந்த வார்த்தையிலே ஒரு அழகான ஒரு சிலேடு இருக்கிறது. அதே போல தான் ஆசிரியர் ஒரு அழகான வார்த்தை, அவர் இஸ்ராயலின் மாட்சி நதாத், இங்கே ஜக்கார், அழகான ஒரு சிலேடி பொருள் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல வார்த்தை விளையாட்டு இருக்கிறது. இதுக்கு மோனை அழகாய் வருகிறது. லோ ஜக்கார், நத்தாத் லோ ஜக்கார் என்று ஆசிரியர் அழகான ஒரு கட்டமைப்பு அமைத்து நம்ம சொல்கிறார். இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார், இஸ்ராயலின் மணிமகுடம் ஏமாற்ற மாட்டார். ஏன்னா அந்த மணிமகுடம் தான் ஒன்று அபிஷேகம் செஞ்சிச்சு. நீ அவரை ஏமாத்திட்ட, அவர் ஏமாறவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். அதான் ரொம்ப அழகான வார்த்தை. நம்முடைய பர்ஸில் கூட அதை எழுதி வச்சுக்கலாம். இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகான வார்த்தை. நிறைய சமயத்தில் துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஏமாற்றிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் வரலாம். நிச்சயமாக இல்லை. ஒரு சில சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததும், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படாததும், நம்முடைய கவலைகள் தோய்ந்த முகம் மலராது இருப்பதற்கு காரணம் நல்ல ரசம் இதுவரை வைத்தீர் என்று சொல்ல வைப்பதற்காக. If God does not give, either it is not good for you or you want to give the best for you என்று அழகாய் சொல்வார்கள். கடவுளுக்கு உன் ஜெபத்தை கேட்க இருக்கிற என்றால் நல்லதற்காக காத்திருக்கிறார், சிறந்ததற்காக காத்திருக்கிறார், உன்னை காத்திருக்க வைக்கிறார் என்ற உறுதிப்பாடு இருந்தால் இந்த வசனம் நமக்கு வாழ்க்கையின் பொருளுள்ள வசனமாக மாறும். இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னொரு வினைச்சொல்லை வச்சு ஆசிரியர் விளையாடுவார். அதை வாசிப்போமே. மனம் மாறவும் மாட்டார், மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். மனம் மாறுதல் என்பது மெட்டனோயா, ஜாவ் அல்லது சூப் என்று பல இடங்களில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல மனம் மாறுது என்பது சேஞ்சிங் த மைண்ட். உள்ளத்தின் பாவம் செஞ்சு விட்டோம், மனம் மாறுறோம், அது மன வருத்தம், மெட்டனோயா. பாதிலிருந்து தவறிட்டோம், ஹட்டாட், நான் திரும்பி வருகிறோம், ஜாவ், அது வேற. இந்த இடத்துல மனம் மாறுகிறது என்பது மன வருத்தப்பட்டு பாவம் செய்ததுக்காக உடைந்த உள்ளத்தோடு மன்னிப்பு இருக்கிற மனதை சுட்டி காட்டல. சேஞ்சிங் த மைண்ட். இப்போ நினைக்கிறது அப்புறம் நினைக்கிறது. ஒருத்தன் சொன்னான் ஃப்ரெண்டுக்கிட்ட, நேற்று என் மனைவிக்கு எனக்கு செம சண்டை, வாக்குவாதம். என்ன ஆச்சுன்னா, என் மனைவி சொன்னால் சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்னா, நான் சொன்னேன் மாலுக்கு தான் போகணுன்னு. ஃப்ரெண்டு கேட்குறான், சினிமா நல்லா இருந்துச்சான்னா. புரியுங்களா சொல்கிறது? அப்போ மனைவி நினச்சா அதான் முடி வரும். அவங்க என்ன மனம் மாறுவாங்களா? ஈஸியாக மனம் மாறுவாங்களா? இப்போன்னு சொல்லி அப்புறம் மாற்றிடுங்களா? சொன்னது தான், நீ தான் மாறிக்கணும். அந்த சின்ன ஜோக்கு ஒரு அழகான செய்தி சொல்லுது. இந்த இடத்துல நினச்சி பேசுகிற சாமி கிடையாது, சொன்னதை மாற்றி பேசுகிற சாமி கிடையாது. சொன்னது தான். வாக்கு தவறாத தெய்வம், அதான் அந்த வந்ததில்லை. வாக்கு தவறாது, சொன்ன சொல் தவற மாட்டார். உனக்கு தீர்ப்பு எழுதிட்டாரு, உன்னை அரசு பதவி நீக்கி விட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் என் வழிகளில் நடக்கவில்லை, எனக்கு செவி கொடுக்கவில்லை, ஆகவே அவனை அரச பதவியில் நீக்கிவிட்டேன்னு சொன்னார். அவர் மாற்றி இல்லை ஓகேன்னு சொல்கிறேன். மனம் மாற மனுஷன் தான் அப்படி பண்ணுவான், கடவுள் மனுஷனா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு பின்பாக ஒரு அழகான ஐநூல்களின் தோரா புத்தகத்தின் ஒரு அழகான வாக்கியம் இருக்கிறது. எண்ணிக்கை நூல் 23ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போமே. பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர், மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா, அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? ரொம்ப அழகான வசனம். இந்த வசனம் தான் சாமி அப்படி மேற்கோள் காட்டி அடித்து நவுத்துறார். சவுலுக்கான ஒரு விடையாக அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரா, உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்று கேள்விவிட்டு, சொன்ன சொல்லிலிருந்து மாறுவதற்கு வேண்ட மனிதனா? அவர் கடவுள். சொன்ன சொல் சொன்னது தான், சொன்னதை நிறைவேற்றுவார். அது ரொம்ப அழகான வசனம். அது கடவுளுடைய மண்ணிலேயே நம்பிக்கையின் அறிக்கை அழகாக சொல்லுது. ஒரு ஆணித்தரமான நம்பக்கூடிய நங்கூரமான இறைவனை பற்றிய செய்தியை இந்த அறிக்கை சொன்னாலும், இந்த அறிக்கைக்கு பின்பாக வருகிற இரக்க மனத்தின் மீது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. சாமுவேல் சொல்கிறாரு, அவர் சும்மா மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்பாரு. நீ அழுதாலும் புரண்டாலும் உடைஞ்சாலும் கண்ணீரோடு சொன்னாலும் உடைய உள்ளத்தை வச்சாலும் அவர் எழுத தான், திரும்ப மாற்ற மாட்டார் என்று சாமுவேல் சொன்னாலும், ஒரு இரக்கமுள்ள இறைவனை இந்த இரண்டாம் பகுதி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இந்த முதல் பகுதியில் 3 சின்ன கருத்துக்களை நம்ம சிந்தித்து பார்ப்போம். 3 வாழ்வியற் கருத்துக்களை பார்ப்போம். 24 to 29 வரைக்கும் 5 வசனங்கள், அழகான வசனங்கள். ஒரு மனம் வருந்துகிற சவுல்
மனம் மாறா மாட்டார் என்று சொல்லுகிற ஒரு சாம்வேல் இவர்களுக்கிடையே இருக்கின்ற உரையாடலை இந்த பகுதி அழகாய் படமெடுத்து காட்டுகிறது. அதை ஒரு அற்புதமான காட்சி அமைப்பில் ஆடை கிழிதலை வைத்து, தொங்கல் கிழிதலை வைத்து, டாசல்ஸ் டோன் என்கிற நிலையை வைத்து ஒரு அடையாள செயலையும் ஆசிரியர் உள்ளே உட்புகுத்தி நம்மை சிந்திக்க வைக்கிறார். இந்த இடத்துல 3 சின்ன கருத்துக்களை சொல்ல வைக்கிறேன். ஒன்று புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்வது போல, நாம் பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறுகள் என்று தான் நாம் நினைக்க வேண்டும். ஒரு முறை ஒரு ஆற்றுப்படுத்தும் வல்லுனர், கவுன்சிலிங் கொடுக்கிறவர் ஒரு சகோதரன், எளிய சகோதரனோடு பேசி கொண்டிருந்தார். அவர் என்ன பகிர்ந்து கொண்ட அழகான செய்தி. அது இப்படி சொன்ன ஃபாதர் ரைட்டிங்களா என்று என்னை கேட்டபொழுது மனிதர்களாக அவர் சொன்னது சந்தோஷமாக இருந்ததுனால் பகிர்ந்து கொள்கிறேன். அவரிடம் ஆற்றுப்படுத்தப்பட வந்த சகோதரன் தொடர்ந்த ஒரு விதமான தீய பழக்கங்களினால், தொடர்ந்து செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்வதனாலும், பலமுறை செய்வதனாலும் குற்றப்பணிக்கு உள்ளாகி தன் சுய மதிப்பை இழந்து, தன்னம்பிக்கையை இழந்து தவித்து போய் குற்றப்பணி உணர்வோடு நடைப்பணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் அவர் அங்கே வருகிறார். ஆற்றுப்படுத்துவர் 3 காரணங்களை சொல்கிறார். ஒன்று, உன் பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கவை என்பதை நீ நம்பு. அது தூய ஆவிக்கு எதிரான பாவமாக மாறிவிடக்கூடாது. என் பாவத்தை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்னு ஒரு அவநம்பிக்கை வருது பாருங்கள். அந்த அவநம்பிக்கை நம்பி அதில் வாழ்கிற பாருங்கள், அதுதான் தூய ஆவிக்கு எதிரான பாவம் என்று விவிலியம் சொல்வதாக இறையிலார்கள் விவரித்து சொல்கிறார்கள். பாவம் 1. ஆக அவர் சொன்ன ஆற்றுப்படுத்தின முதல் காரணம், உன் பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கவை என்பதை நம்பு, முதலாவது. 2வது, நீ ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப செய்த பாவத்தை செய்வதாக மன உளைச்சலுக்குள்ளாயிருக்கிறாய், குற்றப்படும்படியே தவித்து நிற்கிறாய். உன் அச்சம், திகைப்பு, தவிப்பு, உன்னுடைய தனிமை, வெறுமை, பொருளற்ற தன்மை, இதெல்லாம் ஒரு காரியத்தை முக்கியமாக சுட்டி காட்டுகிறது. பாவத்தின் பக்கத்திலிருந்து பார்த்தால் விரக்தியும் வேதனையும், அதே அருளின் பக்கத்திலிருந்து பார்த்தால் அது ஆறுதலை தருகிறது. என்னன்னாக்க, நான் மனுஷன்தான், இன்னும் கடவுளாக மாறல, நான் தவறக்கூடியவன் தான் என்ற ஒரு இயல்பு நிலை உனக்கு தருகிறது. அதை நீ ஏற்றுக்கோ. I am not a perfect human being. I am not a saintly character. I am not a divine being. நானும் மனிதன் தான், தவறக்கூடியவன் தான் என்ற ஒரு செயல்பாட்டை உன் திரும்ப திரும்ப செய்கிற பாவங்கள் உனக்கு சொல்கிறது. 3வது, உனக்குள்ளாக இருக்கிற இந்த தொடர் பாவ வினைகள் உன்னை அருளை எடுத்து விட்டதனால் அந்த அருளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ நம்பி வந்தால் கடவுளை மன்னிப்பார். ஊதாரி மைந்தனுக்கு கொழுத்த கன்று அடித்த ஆண்டவர், உனக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் பட்டாடையும் முடித்த ஆண்டவர் உன்னையும் முடித்துவார் என்று இல்லம் திரும்ப நல்ல மனம் கொண்டு வா, அது போதும், போய் ஒப்புரவு சான்ஸில் பங்கேறு என்று அனுப்பி வைத்தேன் ஃபாதர், சரிங்களா என்று சொன்னார். அழகான ஒரு ஆற்றுப்படுத்தல், ஒரு நல்ல நேர்மையான நேரிய வழிகள், குற்றப்பழி ஒன்றுகளை தவித்து போகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லப்படுற அழகான ஆறுதல். அதுதான் உடைந்த உள்ளத்தோடு வருகிறவரை உதாசீனப்படுத்தக்கூடாது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, எங்களுடைய மாரல் தியாலஜி, ஒழுக்கவியல் பாடங்களில் வழிநடத்திய ஆயர் பெருந்தகை தாமஸ் வாழப்பள்ளி அவர்கள், மைசூர் மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர். அவர் இந்த ஒப்புரவு சான்றை நடத்தும் போது ஒரு குருவானவர் ஒப்புரவு சான்றில் அமர்ந்து போகும்போது 5 அல்லது 6 அவதாரங்களை எடுக்கிறார் என்று சொன்னார். நாங்கள் அப்படி ஆச்சரியப்பட்டு பார்த்தோம். ஒரு குருவானவர் 10 நிமிஷத்தில் 6 அவதாரம் எடுக்க முடியுமா என்று நான் பார்த்துப்பட்டும்போது அவர் உரைத்த உரை இன்னும் காதுகளில் ஒலிக்கிறது. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளை கடந்த பொழுதும் அவருடைய உரை கண்களில் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. பாவி வரவேற்று மன்னிப்பு வழங்க தவிக்கிற ஒரு தந்தையாக அவர் அமர்ந்திருக்கிறார், ஊதாரி தந்தையாக அமர்ந்திருக்கிறார், ஒரு நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அவர் உரைக்கும் குறைகளையும் நிறைகளையும் கேட்டு அதற்கு தகுந்த தீர்ப்பு கொடுத்து பரிகாரத்தை பரிந்துரைக்கும் போது அவர் நீதிபதி. ஒரு நல்ல ஆசிரியராக அமர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல ஆசிரியர் வழிகாட்டியாக இருப்பார். இதை செய், இதை செய்யாதே, இதை செய்தால் வெற்றி பெறுவாய், இதை செய்தால் மதிப்பெண் குறைந்து போகும் என்று வழிகாட்டுவார். ஆசிரியராக இருந்து அறவுரை பகிர்வார். அதே போல ஒரு நல்ல ஆயனாக அமர்ந்திருக்கிறார். வந்திருக்கிறவர் தயங்குவார், திக்குவார், திணறுவார், சொல்ல கூச்சப்படுவார், சொல்லலாமா வேண்டாம் என்ற சந்தேகம் வரும், சொன்னால் ஆண்டவர் மன்னிப்பாரா என்ற ஒரு தயக்கத்தை உள்கொண்டிருப்பார். காணாமல் போன ஒரு ஆட்டை காட்டிலும் மேட்டிலும் அலைந்து திரிந்து காணாமல் போனது ஆட்டை தூக்கி தோள் மீது சுமந்து இறக்கி மந்தையில் சேர்க்கிற ஒரு நல்ல ஆயனை போல அந்த இடத்திலே வருகின்ற அந்த ஒப்புரவு பங்கேற்கிறவர்களை அவர் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்வார். இறுதியாக தன்னுடைய அறவுரைகளினாலும் ஆறுதல் மொழிகளினாலும் உற்சாக மொழியினாலும் தொடர்ந்து அருள்வாழ்வுக்குள்ளாய் உங்களை வாழ முடியும் என்ற ஆற்றுப்படுத்துனராகவும் ஒரு கவுன்சிலராகவும் அமர்ந்திருப்பார். 5 அவதாரங்களை அவர் எடுக்கிறார். 10 நிமிடங்களிலோ அல்லது 8 நிமிடங்களிலோ இந்த அழகான 5 அவதாரங்களை எடுத்து அந்த ஆன்மாவை ஆண்டுக்குள்ளாக சேர்க்கும் பணி அவர் செய்கிறார். அதுதான் நான் பாவம் செய்து விட்டேன், தயை கூர்ந்து என் மீது இறங்கும், திரும்பி என்னிடம் வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்கின்ற மனவரத்தோடு கூடிய ஒரு உடைந்த உள்ளத்தை ஆற்றுப்படுத்தும் நபராக குருவானவர் இருக்க வேண்டும். இந்த உள்ளத்தோடு பாவ சங்கீதம் செய்யவர்கள் ஒப்புரவு பங்கேற்க மனநிலை இருக்க வேண்டும். அதை ஆற்றுப்படுத்தும் விதமாக ஒரு ஒப்புரவு சார்ந்த குரு எப்படி செயல்பட வேண்டும் நான் சொன்னேன். இது முதல் கருத்து. ஆக இது முதலாவது. 2வது, அமெரிக்காவிலே ஒரு புள்ளி விவர கணக்கு எடுத்தார்கள்.
அதிலே யார் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள், எந்த மறையை சார்ந்தவர்கள், எந்த மொழியை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்டபொழுது ஒரு புள்ளி விவரம் துல்லியமாக தெரிந்தது. கத்தோலிக்க திருச்சபையில் தற்கொலையின் விகிதாச்சாரம் வெகு குறைவாக இருக்கிறது. வளர்ச்சி அடைந்த நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுகிற அமெரிக்காவில் கிறிஸ்துவ மதத்தை, கத்தோலிக் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களில் தற்கொலை விகிதம் மிக குறைவாக இருக்கிறது என்று அந்த புள்ளி விவரம் சொல்லியது. அந்த புள்ளியியலாளர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டபொழுது அதற்கு விடையாக வந்த பல விடைகள் ஒன்று, இந்த கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பொருட்சானம் என்ற ஒன்று இருப்பதனால் தங்கள் அழுத்தமான மனதை திறந்து காட்டி ஆண்டவரின் மன்னிப்பில் வாழ முடியும் என்ற நம்பிக்கை பெற்று புதுவாழ்வு தொடங்குகிறார்கள் என்று அந்த விவரம் சொன்னது. எந்த அளவுக்கு அழுத்தமான அறிவியல் உண்மையோ ஒப்பொருட்சானம் அந்த அளவுக்கு ஆன்மீக உண்மையும் கூட. அழுத்தத்தை போக்கி நம்முடைய குற்றப்பழியை துடைத்து ஈசோப்பினால் உலர்ந்த பணியிலும் வெண்மையாய் என்னை மாற்றும் என்று பாடுகிற அந்த திருப்பாடல் ஆசிரியரை வார்த்தையை வாழ்வாய் மாற்றுகிற உன்னத அருட்சாதனம் ஒப்பொருட்சாதனம். அதற்கு தேவையான ஒன்று இந்த சவுளை போல உடைந்த உள்ளம், அமைந்த மனம், கண்ணீர் சொரியும் கண்கள், குவிக்கும் கரங்கள், மண்டியிடும் முழங்கால்கள். இந்த அமைந்த உள்ளத்தோடு நாம் வந்தால் போதும், ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கிற அந்த செய்தியை சவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார் முதல் பகுதியில். இரண்டாவது பகுதியில் சாமுவேலின் வார்த்தைகளில் நமக்குள்ளாக ஒரு அவநம்பிக்கை வந்தாலும், ஏன் அவர் கடுமையாக பேசுகிறார் என்று சொன்னாலும், அவர் சொல்லுகிற இறை பற்றிய அந்த தியோடிசி என்பது மிக அழகான ஒரு வார்த்தை. இறைவன் ஏமாற்ற மாட்டான். இரண்டாம் உலகப் போரின் போது முழுமையாய் ஒத்துழைத்த மால்டா தீவை பற்றி இங்கிலாந்து நாட்டு பிரதம அமைச்சர் வின்சென்ட் சர்ச்சில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த மால்டா என்கின்ற குட்டி தீவு இங்கிலாந்தின் மூழ்கடிக்க முடியாத விமானத்தளமாக இருந்தது என்று சொல்வார். மூழ்கடிக்க முடியாத விமானத்தளம் போர்த்தளமாக இருந்தது. அங்கேதான் இங்கிலாந்தினுடைய அத்தனை கப்பல்களும் அத்தனை விமானங்களும் இறங்கி அடுத்த நாட்டை நோக்கி பாயும். அன்சிங்கபிள் ஏர்பேஸ் என்று அவர் சொல்வார். மூழ்கடிக்கவே முடியாத, ஏமாற்றவே இயலாத, ஏமாற்றவே தெரியாத ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஆங்கர், நங்கூரம் என்று அதை வர்ணித்து சொல்வார். இறைவன் அதை மாறி 100 மடங்கு மேலானவர், ஏமாற்றவே மாட்டாதவர், ஏமாற்றவே தெரியாதவர் என்றெல்லாம் கூட சொல்லலாம். அதுதான் சாமுவேல் இஸ்ராயலின் மாட்சி ஏமாற்ற மாட்டார் என்று சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், ரொம்ப அருமையான வார்த்தை. யாரை ஏமாற்ற மாட்டார்? மக்களை ஏமாற்றவே மாட்டார். போலி தலைவர்கள் வரலாம், புலித்தோல் போர்த்திய நரிகள் வரலாம், வெள்ளாடு போர்த்திய வேங்கைகள் வரலாம். எல்லாருக்கும் மத்தியிலும் அந்த இஸ்ராயலின் மாட்சி மக்களை ஏமாற்ற விடமாட்டார். அவர் ஏமாறவும் மாட்டார், ஏமாற்றவே மாட்டார், ஏமாற்ற விடவும் மாட்டார், மக்களை காப்பார். அதான் ஈசாண்டு அழகாய் சொல்வார், கோழி தன் குஞ்சுகளை ரக்கைகள் சேர்த்தது போல உன்னை சேர்க்கிடத்தேன். சீயோனே, என் பேச்சை கேட்டு மனம் திரும்பியால் உனக்கு எவ்வளவோ நலமாய் இருக்கும். இறைவாக்களை கொன்று புதைத்து ரத்தம் சிந்தும் எருசலேமே என்று கதறி அழுவார். அந்த பாசம் இறைவன் ஏமாற்றுவது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அந்த ஏமாற்றாத இறைவனை நாம் பற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தமிழ் வார்த்தைகளில் இரண்டாவது பார்க்கும்போது, மாறுவதற்கென அவர் மனிதரா என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு விவிலிய நையாண்டியை சாமுவேல் முன்பாக வைக்கிறார். நாம் ஏமாத்துக்காரங்க, கடவுள் ஏமாத்தாதவர் என்று சொல்லி நம்மை நக்கலடிக்கிறார். சவுல், நீ சொன்ன சொல்லை செய்யவில்லை, கேட்ட குரலின்படி நடக்கவில்லை என்பதை மாறி போய்விட்டாய். நீ அபிஷேகம் செய்த போது ஒருவனாய் இருந்தாய், இப்பொழுது மாறிவிட்டாய் என்பதை சொல்லாமல் சொல்லி உன்னை போல மாறுவதற்கு அவருக்கு என்ன மனிதரா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அங்கே ஒரு நையாண்டி, ஒரு நக்கல் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு வாளினுடைய கவிதை நினைவுக்குள்ளாக வருகிறது. மரங்கள் தங்களுக்குள்ளாக முனகி கொண்டன, மரங்கள், காட்டு மரங்கள் தங்களுக்குள்ளாக முனகி கொண்டன. நம்மை வைத்து இந்த மக்கள் பல சிலுவைகளை செய்கிறார்கள், தங்களை வைத்து ஒரு இயேசுவை ஏன் செய்யக்கூடாது? அழகான ஒரு கவிதை. அதில் அந்த கவிதையில் இருக்கிற ஒரு நக்கல், மரங்கள் பேசுவதில் இருக்கிற நக்கல், ஒரு நையாண்டி, அதில் அடங்கியிருக்கிற ஒரு ஆற்றாமை, அடங்கி இருக்கிற ஒரு சவால் நமக்கு புரிகிறது. சாமுவேல் அதான் செய்கிறார். நீ ரொம்ப மாறிட்ட, கழுதி திட்டிட்டு வந்த, என் பக்கத்தில் உட்கார வச்சு ஆற்றினுடைய ஈரலையும் மண்ணீரலையும் போட்டு உன் சிறந்த உணவை சாப்பிடுன்னு சொல்லி தொழுகை மேட்டு கூட்டி போய் அபிஷேகம் செய்து இருமுறை உறுதி செய்து உன்னை அரசு கொட்டிலுக்கு அமர்த்தி வைத்தேன். நீ மாறிவிட்டாய். உன்னை போல மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா? அழகான ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு சவால், குத்தி காட்டுகிற அற்புதமான ஒரு நக்கல். ஆனால் அடங்கியிருக்கிற இறையியல் மிக ஆழமானது. இன்றைக்கு கூட நம்ம சமயத்தில் சொல்ல மறந்துடுவோம். சொன்ன வாக்கை நம்ம நிறைவேற்றுறது கிடையாது. இந்த சின்ன சின்ன இறை கருத்துக்களோடு, வாழ்வியல் சிந்தனைகளோடு நம்ம அடுத்த பகுதியை நம்ம கடந்து போவோம். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். மீண்டும் சவுல், நான் தவறிவிட்டேன். என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும் உம் கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும் என்றார். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனோட வருது. அது
அந்த சாமுவேலுடைய கடுமையான வார்த்தைகள் உன்னை போல மாற கடவுளான மனிதரா என்ற கேள்வி அந்த இடத்துல நமக்குள்ளாக ஒரு கடவுளின் இரக்கம் பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாலும் அடுத்து வருகின்ற வரிகள் அவருடைய இரக்க முகத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்கேயுமே அவர் அவமானப்படுத்தவே விடல. தன்னுடைய மதிப்பை காட்டி அவனுடைய மதிப்பை கூட்டி மற்றவங்களுடைய மதிப்பை வாங்கி வைக்கிறார். அண்ணங்கார் வெளியே நிற்கிறான், மம்டியும் கைமா வெளியே நிற்கிறான். அந்த பெருசுக்கிட்ட போய் சொல்லு, புத்தி இல்லாத பெருசுக்கிட்ட சொல்லு, கோவப்படுறான். நான் தான் என்ன சொல்லியிருப்பேன், டே வர உங்கள் அண்ணங்காரன் கோவக்காரன்டா, போடா கெஞ்சி கூத்தாடி கூட்டோடா, போடா 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 அப்படிம்பேன். அப்போ அது செய்யலை. என் இஸ்ராயேல் முன்பாகவும் பெரியவர்கள் முன்பாகவும் நான் அவமானம் அடைய விடாதையும் என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன்.